ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து வீடியோட வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் வந்து ஜெப்டோலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கி அண்ட் ரீஸ்டாக் பண்ணி வச்சிட்ருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, நான் எப்பயாவது தான் மீல் ப்ரிப் பண்ணி வைப்பேன். எப்பயுமே வந்து பேபி வேஸ்ட்டு பண்ணுறதுங்கிறது முடியாது இல்லையா? பட் மீல் ப்ரிப்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் போயிட்டுருக்கோம். மீல் ப்ரெப் பண்ணுறதுங்கிறது நம்ம டே டு டே லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ்ன்னு தான் நான் சொல்வேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஜெப்டோலேருந்து தான் ஆர்டர் போட்டு வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் முன்னாடிலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷே வந்து இல்லை, சுத்தமாகவே ஃப்ரெஷ் இல்லாமல் தான் வருது இப்போல்லாமே. இந்த காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனதை பேக் பண்ணி எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நைட்டே வந்து நான் 7 to 8, அதாவது மார்னிங் 7 to 8 வர மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்கெட்யூல் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு மார்னிங் கொண்டு வரும்போதே இந்த மாதிரி இருக்குது எல்லாமே. மோஸ்ட்லி நான் நல்லா இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஃபோட்டோ எடுத்து ரீஃபண்ட் வந்து கேட்டிருந்தேன். இங்கே வந்து வெஜிடபிள் ஸ்டோர்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு தான் வந்து பேபியை கூப்பிட்டு போய் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னால் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். அவர் வந்து வாங்காத பட்சத்தில், அவரால் வாங்க முடியாத பட்சத்தில் மட்டும்தான் ஜெப்டோ இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் போட்டுடுவேன். மோஸ்ட்லி வந்து ஈஸி டு க்ளீன் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டேன். அண்டு கொஞ்சம் பீல் பண்ணி ரொம்ப வந்து ஸ்டெயின் பண்ணி டக்குன்னு க்ளீன் பண்ண முடியாத வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் வந்து கட் பண்ணி மீல் ப்ரெப் பண்ணி வைக்கிறேன். சாலிடாக எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 an hourக்கும் கம்மியாக தான் ஆச்சு. 1/2 an hour உங்களால் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணி வச்சிட்டா உங்களுக்கு அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கட் பண்ணுற வேலைலாம் இருக்காது. குக் பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வந்து ஆனியன் டொமேட்டோஸ் கூட ஒரு 3 daysக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க தான். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். அவ்வளோ ஒன்றும் ஃபுட் வந்து வேஸ்ட் ஆகிடாது. 3 daysக்குள்ளே நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் வீணாக தான் போகும். புடலங்காலாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி கூட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காய். ஆனால் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சாம்பாரில் தான் போடுவேன். அப்படி இல்லைன்னா பொரியலில் ஆட் பண்ணிக்குவேன். வேறு ஏதாவது காய் கூட வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் கூட்டு மாதிரி தான் நிறைய காய் வச்சு செய்வேன். ஏன் அப்படின்னா டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். நமக்கு அடுத்த வேலையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். 1 pot கிரேவி, 1 pot கூட்டு இந்த மாதிரி வந்து செய்யும்போது நமக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகுது. எல்லாமே வந்து வதக்கி தான் சாப்பிடணும், டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்றதுக்காக வந்து வதக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் நீங்கள் 1 pot மாதிரி செஞ்சாலுமே டேஸ்ட் இப்போல்லாம் கிடைக்கிது. அந்த மாதிரி ஃபுட்டாக பார்த்து நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு இல்லையா எல்லாருக்குமே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகுறதுல தப்பு இல்லைல்ல. அண்ட் வீட்டில் இருக்கிறவங்களும் அம்மாவையோ இல்லை ஒய்ஃபையோ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் வந்து பாவம் எவ்வளோ நேரம் நின்று சமைப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. டேஸ்ட்டாக சமைக்கணும்னு சொல்கிறீங்க, நிறைய குறை சொல்கிறீங்க அவங்க சாப்பாட்டை. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட பழகுங்க. எது செஞ்சாலும் அவங்க ஹெல்த்தியாக தான் செய்வாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றவங்களுக்கு டயட்டுன்ற ஒன்றே தேவை கிடையாது. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு டயட்டுன்ற ஒன்று தேவையே படாது. காய்கறிலாம் சாப்பிட்டு போர் அடிக்குது, வீட்டில் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பொரிச்ச ஐட்டம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, நிறைய ஜங்க் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு
அப்படி இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு வெயிட்டு போட்டுருச்சு, எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, டயட்டுங்கிற பேரில் வந்து டயட்டீஷியன் கொடுப்பாங்க. வெஜிடபிள்ஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, பாயில்டு எக் சாப்பிடுங்க, இவ்வளோண்டு குவான்டிட்டியாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் வீட்டில் அம்மா சொல்கிறத அந்த டைமில் நம்ம கேட்டே இருக்க மாட்டோம். அந்த டைமில் வந்து ஜங்க் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்போம். அதனால தான் வந்து நம்ம டயட்டீஷியன் சொல்கிறத வந்து கேட்க வேண்டியதாகிடுச்சு. இங்கே ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸும் அதோட வேலையை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணும். பாயில்டு எக் வந்து சாப்பிட்லாம், அண்ட் வந்து சுண்டல் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணி அதை வந்து லைட்டாக பெப்பர், சால்ட், லெமன் ஜூஸ் சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாமே. நான்வெஜ்ஜில் தான் டேஸ்ட்டு இருக்கும் அப்படின்றது கிடையாது. வெஜ்லேயுமே நிறைய வந்து டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். அதெல்லாமே நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். 80% வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு காரணமாக இருக்கும். அண்ட் 20% மட்டும்தான் எக்ஸசைஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். சூர்யா கூட ஒரு ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், த பாடி இஸ் மேட் இன் த கிச்சன், நாட் இன் த ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அது கண்டிப்பாக 100% ட்ரூ. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் நம்ம போய் தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செலவு பண்ணணும் அப்படின்றது இருக்காது. அண்ட் ஃபைனலி என்னோடய மீல் ப்ரெப் முடிஞ்சிருச்சு. அண்ட் எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது தான். நான் முன்னாடி ஆனியன் டொமேட்டோஸ் கூட நான் கட் பண்ணி ஒரு 3 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இந்த டைம் வந்து நான் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வைக்கல. மோஸ்ட்லி வந்து இந்த சின்ன வெங்காயம்லாம் நான் வாங்குறதே கிடையாது. பிகாஸ் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது உரிக்கவே பயங்கர டைம் எடுக்குது. அதனால நான் அதெல்லாம் வாங்குறதே இல்லை சுத்தமாக, சின்ன வெங்காயம். ஆனால் அந்த சின்ன வெங்காயம் சேர்த்தா வந்து குக்கிங் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம் தான், உண்மை தான், அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் எப்பயாவது ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுனா மட்டும் வாங்கிப்பேன். பூண்டு கூட இப்போல்லாம் தோல் வச்சு யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போதைக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது தான். அண்ட் நம்மளும் வந்து நம்மளோட வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இது வரைக்கும் என்னை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் see you in the next vlog. Bye bye.